Now what is your petition? It will be given you. And what is your request? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, பரிந்து பேசும் ஜெபம் நிகழ்ச்சியின் வாயிலாக நான் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றும் கூட நாம் குடும்பத்திற்காக தான் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் குடும்பத்தை கட்டுகிற ஸ்திரீகளாக நம்மை உருவாக்கி இருக்கிறார். எனவே இது விசேஷமாக ஸ்திரீகளுக்காக ஏறெடுக்கப்படுகிற ஜெபம். அது மாத்திரமல்ல, ஒரு பெண்ணால நினச்சா முடியாதுன்னு எதுவுமே இல்லை. அதனால தான் ஆண்டவர் குடும்பத்தை கட்டுவது மிகவும் கனமான ஒரு ஊழியம். அதை பெண்கள் கையிலே ஆண்டவர் நம்பிக்கையோடு கொடுத்திருக்கிறார் என்று நான் சொல்லுவேன். நீதிமொழிகள் வாசித்தீர்களானால் குடும்பத்தை கட்டுகிற ஸ்திரீகள் எப்படியெல்லாம் இருப்பாங்கன்றதை குறித்து நாம் அதில் பார்க்க முடிகிறது. ஆனால் இன்று நாம் பார்க்க போகிறது சிந்தையை குறித்து. சிந்தையிலே நாம் ஜெயத்தை பெற வேண்டும், அதாவது சிந்தையில் வெற்றி பெற வேண்டும். சக்சஸ் இன் அவர் தாட்ஸ், நம்ம நினைக்கிற நினைவுகள் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும். அநேக பெண்கள் தங்களுடைய குடும்ப காரியங்களையே நினைத்து கொண்டு, அதாவது அதில் இருக்கிற குறைவுகளை மாத்திரம் நினைத்து நினைத்து கவலைப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையிலே ஒன்றும் கிடைக்கவில்லை என்ற கவலையோடையே வாழ்க்கையை கடித்து விடுகிறார்கள். அப்படியெல்லாம் பிரியமானவர்களே, முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம மைண்டுக்கு ஒரு எக்ஸசைஸ் சொல்கிறேன் பாருங்க. சின்ன சின்ன விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருந்தால் கூட அதை நாம் சிந்திக்கிற பழக்கத்தை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதாவது நல்ல நல்ல காரியங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கோம். எதுவுமே நல்லது நடக்கலைன்னு நம்ம கண்டிப்பாக சொல்ல முடியாது இல்லையா? அதுபோல் நல்ல காரியங்கள் நம் வாழ்க்கையில் நடந்திருக்கும். அந்த காரியங்களை சிந்தித்து சிந்தித்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அதுபோல் உண்மையானவைகள், ஒழுக்கமுள்ளவைகள், நீதியான காரியங்கள், ஒவ்வொரு காரியத்தை சொல்லும்போது இப்படி நான் செஞ்சுருக்கணும், இப்படி இந்த காரியத்தை இப்படி கர்த்தருக்கு பிரியமாக நீதியும் உத்தமமாக இது நான் செய்யணும்னு சொல்லி பெண்ணானவள் தீர்மானம் எடுக்க வேண்டும். இன்று உங்களுக்கு முன்பாக பிலிப்பியர் 4:8 நான் வைக்கிறேன். பாருங்கள், எப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு போதித்திருக்கிறார். பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். ஆமென். பிரியமானவர்களே, பாருங்கள், இன்று சிந்தையை குறித்ததான ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். முக்காவாசி பேர் பார்த்தீங்கன்னா சிந்தையில தான் கட்டப்பட்டு இருப்பாங்க. அவங்களுக்கே தெரியாது அவங்க கட்டப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், இப்படிப்பட்ட சிந்தை உங்கள்கிட்ட இருக்கா? அதாவது பெண்களுக்குன்னு சொல்லிட்டேன்றதுனால ஆண்கள்லாம் நாங்கள் கரெக்டாக இருக்கோம்னு நினச்சிடாதீங்க. நிறைய பிரச்சனை பெண்களுக்கு வர்றதுக்கு காரணமே ஆண்களுடைய கவனக்குறைவு தான். அவங்க ஒவ்வொரு காரியத்திலும் சிந்தையை சரியான விதத்தில் பயன்படுத்தினாங்கன்னா வாழ்க்கை துணைக்கு இந்த பிரச்சனை வரவே வராது. பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தலை எந்த பக்கம் போதோ அப்படிதான் முழு சரீரமும் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல தான் ஆண்டவர் நமக்கு சபைக்கு தலையாக இருக்கிறதுனால அந்த சபையில் ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை அவர் செய்து முடிக்க முடியுது, கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறதுனால. அதுபோல் குடும்பத்திற்கு தலையாக இருப்பது யாரு? ஹஸ்பண்ட்ஸ் தான் இல்லையா? ஹஸ்பண்ட்ஸ் என்ன செய்கிறாங்க? அவங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சி அவசரப்பட்டு நிறைய காரியங்களில் போய் சிக்கிடுறாங்க. அதை தட்டி கேட்குற பெண்களையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதையாவது ஒரு பட்டத்தை கட்டி அவங்களையும் இது பண்ணிடுறாங்க இல்லையா? அப்படி இல்லை பிரியமானவர்களே, குடும்பத்தை கட்டுறது பெண்களுடைய வேலைனாலும் ஆண்களுக்கும் அதிலே பங்கு உண்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கணவன் மனைவி இருவரும் ஒரே மாம்சம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறதுனால 2 பேருக்குமே குடும்பத்தை கட்டுறதுல பங்கு உண்டு. அந்த படி சிந்தையை குறித்து தான் நம்ம பார்க்குறோம். சிந்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறதோ அப்படி தான் நம்மளுடைய கைக்கிரியையும் இருக்கும். அப்போது சிந்தையில் நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் பாருங்க. சிந்தையில் வருகிற போராட்டங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். இன்னைக்கு இந்த பிலிப்பியர் 4:8 சொல்லப்பட்டது போல உண்மையுள்ளவைகள், ஒழுக்கமுள்ளவைகள், நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம், புகழ்
இப்படிப்பட்ட நல்ல நல்ல குணாதிசயங்களை கனி கொடுக்கிற காரியங்களை தான் நாம் சிந்திக்க வேண்டும். யார் யாரெல்லாம் இதற்கு விரோதமாய் சிந்தையை பயன்படுத்துகிறார்களோ அவங்க வாழ்க்கையில தான் பிரச்சனை இருக்கும். இன்னைக்கு நீங்களே ஒரு அளவுகோலை வச்சு நீங்க சிந்திச்சு பாருங்க. உங்க சிந்தையில எப்படிப்பட்ட காரியத்துக்கு நீங்க அதிகமா இடம் கொடுக்குறீங்க? அதாவது 2 பேருக்கும் தான் சொல்றேன். கணவன், மனைவி இருவருக்கும் தான் இதை சொல்லிட்டு இருக்கேன். நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க சிந்தைய குறித்து நீங்க ஒரு தெளிவு பெறலாம். இதனால தான் என் லைஃப் இப்படி இருக்குன்றதையும் நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். யாரையும் நம்ம ப்ளேம் பண்ண வேண்டாம். சரியா? இப்போ இந்த பிலிப்பியர் 4:8 முன்வைத்து நம்ம சிந்தையிலே வருகிற போராட்டங்களை மேற்கொண்டு நாம் ஜெயமெடுக்கும்படியாய் ஜெபிக்க போகிறோம். நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் 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 தேவனே. துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமா ஆண்டவரே, சிந்தையிலே வருகிற போராட்டங்களை, சிந்தையிலே வருகிற சாத்தானின் தந்திரங்களை, சிந்தையிலே வருகிற அசுத்தமான நினைவுகளை கர்த்தாவே நாங்கள் மேற்கொண்டு ஜெயம் எடுக்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. சிலரெல்லாம் ஆண்டவரே முன்பு பாவம் செய்திருப்பாங்க ஆண்டவரே, இப்பொழுது அதை விட்டு வந்திருப்பாங்க. ஆனாலும் அப்பப்போ அந்த பிசாசானவன் ஆண்டவரே அவங்களுக்கு அந்த சிந்தையை கொடுத்து கொடுத்து அவங்கள ஒரு பயத்திலையும் தோல்வியான எண்ணத்திலையும் வைத்து கட்டி வைத்திருக்கிறான் தகப்பனே. அதே போல வாழ்க்கையை தொடங்கின புதுசுல அவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ நல்லா லைஃப்பில் நல்லா வந்திருப்பாங்க. ஆனாலும் அதாவது என்னுடைய வாழ்க்கை இந்த மாதிரி பழைய நிலைமைக்கு போயிடுமோன்ற ஒரு பயம், ஒரு இருள் சிந்தையில் இருந்து கொண்டிருக்கும். இப்படி அநேக காரியங்கள் சிந்தையிலே கட்டுகளாக கட்டப்பட்ட அநேக மனுஷி இந்த பூமியில இருக்கிறார்கள். கணவன் மனைவியாக கர்த்தாவே உம்முடைய கரத்திலே இவர்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே நாங்கள் சிந்தையிலே ஜெயம் எடுக்க ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4:8 இருக்கிற சிந்தையை கர்த்தாவே கணவன் மனைவி ஒவ்வொருவருக்கும் நீர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே தயவாய் உம்மை கெஞ்சி கேட்கிறோம். சிந்தையிலே ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தரப்போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீரே. அந்த வார்த்தையை முழு நிச்சயமாய் விசுவாசித்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு கணவன் மனைவி பிள்ளைகள் அவர்களுக்கும் சிந்தையில வருகிற போராட்டத்திலிருந்து கர்த்தாவே ஒவ்வொருவரையும் விடுவித்து ரட்சிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, விசுவாசித்து ஜெபத்தை ஏறிடுங்கள். நீங்களும் கர்த்தர் நிச்சயமாக சிந்தையிலே உங்களுக்கு விடுதலையை தருவார். பிலிப்பியர் 4:8 இருக்க சிந்தையை தரித்துக் கொள்ளுங்கள். God bless you.